பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எபிரேயர் 6:14-15. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஆதாம் முதல் அனைவருக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சிலர் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறார்கள், சிலர் அதை அல்லல் தட்டுகிறார்கள். இங்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கான வாக்குத்தத்தம். அது நிச்சயமான வாக்குத்தத்தம். ஆனால் ஆபிரகாம் பொறுமையோடு இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கொண்டார். சூழ்நிலைகள் எதிராயிருந்தது, வயது ஏறினது, ஆண்டுகள் கடந்து சென்றது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமின் 100ஆம் வயதில் ஒரு குமாரனை கொடுத்து நிறைவேற்றினார், துவங்கி வைத்தார். நமக்கும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நம் சூழ்நிலைகளை பார்த்து அதில் பின்வாங்காமல் அதை பிடித்து விசுவாசித்தால் நிச்சயம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் நமக்கும் நிறைவேற்றுவார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சில வேளையில் மறந்து போகலாம். ஆனால் தேவன் மறக்காதவர். வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். நாம் அதற்கு தகுதியாயிருக்க வேண்டியது நமது கடமை. அப்படி நாம் தகுதியாயிருந்தும் காலங்கள் கடந்து சென்றாலும் ஏற்ற வேளையில் வாக்குத்தத்தங்களை பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். உலகமே எதிர்த்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகமே அழிந்தாலும் நம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது அவருக்கு மிக எளிது. ஆம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவர் முன்பாக இருக்கிறது. ஏற்ற வேளையில் அதை அவர் செய்வார். அதற்கு முன் நாம் மடிந்து போக அவர் விடமாட்டார். காரணம், அவர் பொய் சொல்லாதவர். நமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.